ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் வீடு, நீங்கள் இருக்க இடம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது! உங்கள் வீடு எல்லார் வீடும் இங்கே தான் இருக்கா? சூப்பராக இருக்குது. நானும் இங்கே விளையாட போகிறேன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஹே பண்டு, நீ என்னமோ சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு பண்டு. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. சரி, நேத்திக்கு பார்த்து நீ வந்திருக்கியா? உன் கூட ஜாலியாக எங்களால் விளையாடவே முடியாது போல. அதுக்கெல்லாம் கவலைப்படாத பண்டு, நம்ம எப்பயுமே இங்கே தானே இருக்க போகிறோம், ஜாலியாக விளையாடலாம். சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் திறக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதுக்கான பாக்ஸு, பென்சிலு எல்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வரீங்களா? பார்க்கலாம். ஆ, நாங்கள்லாம் வாங்கிட்டோம். நீ தரா, நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய் சிண்டு, நீயோ போய் எடுத்துகிட்டு வாடா. உங்கள் வீட்டையும் வாங்கினாங்கல்ல. சரி, அங்கவை சங்கவை என்ன சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க? நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா? நாங்களாம் வாங்கவே இல்லை, எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்கல. நாளைக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ தாரா? ஓ அப்படியா? சரி, ஃபீல் பண்ணாதீங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. சரி நீ தாரா. சரி, யார் யார் வீட்டிலலாம் வாங்கி கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். இதோ போகிறேன். நீ தரா, நான் தான் ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வருவேன். ஹேய், எல்லாரும் போய் எடுத்துகிட்டு வாங்க, பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. ஜாலியாக இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சாலே எனக்கு இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீ தாரா, நான் கொண்டு வந்துட்டேன். ஹை தியா, நீ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்க. வாவ், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்னது இது? பர்பிள் வித் க்ரீன் கலரில், அட்ராக்டிவான கலரில் சூப்பராக இருக்கே. வாவ், எனக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போல இருக்குது. சரி, இது ஃபஸ்ட்டு எல்லாரும் கொண்டு வந்துட்டோம். சரி நீ தாரா. க்ளோரி வந்திருக்காளே. நீ தாரா, இந்த நல்லா இருக்கா? நான் பாக்ஸ் மாதிரிலாம் வாங்கலை, இந்த மாதிரி வாங்கிட்டேன். எந்த பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப அழகாக இருக்குது. ஹே, எந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு? ஸ்பைடர்லாம் போட்டு சும்மா ரெட் கலரில் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், நீ தாரா, எந்த எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீ என்ன பேச விட்டா தானே பண்டு? இது ரொம்ப அழகாக இருக்குது பண்டு. பாய்ஸ் எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஸ்பைடர்மேன் போட்டு அழகாக வாங்கியிருக்கியே. க்யூட்டாக இருக்குது. அதில் என்னது இது? பர்ஸு. சரி, நம்ம ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். நீ தாரா, இதுதான் எந்து நல்லா இருக்கா? எங்கள் அம்மா எனக்கு சிம்பிளாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுத்து காமிடா, நான் உனக்கு சூப்பராக க்யூட்டாக அழகாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருந்ததா? சரி, ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். எப்படி நீ தாரா இருக்குது எந்து? ஹே, உண்மையாலே சிண்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் படித்து பெருசாக வாங்கு. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குது. அது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு இப்பயே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுவேன். எந்த தானே இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இல்லை, எந்த தான் சின்னதாக இருக்குது. ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். எந்த ஓப்பன் பண்ணுங்க. இல்லை, நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். எந்த தான் ஓப்பன் பண்ணணும் நீர் தாரா? ஏய், எந்த தாண்டா சின்னதாக இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். பண்டு சிண்டு, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? யார் ஃபஸ்ட்டு அவங்களோட பாக்ஸ் கொண்டு வந்ததோ அவங்க தான் ஓப்பன் பண்ணணும். தியா தானே கொண்டு வந்தா, அவள் தான் இப்போ ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது. சரி தியா, நீ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணு உன்னோட பென்சில் பாக்ஸை. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னோட பென்சில் பாக்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹை, பெயிண்டிங்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பொம்மை போட்டு. அப்புறம் ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை கலர்? 6 கலர்ஸ் இருக்குது. ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஒயிட், பிளாக். ஷார்ப்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பென்சில் ஒரே மாதிரி அந்த பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்பிள் கலரில் ஸ்டிக்கர் போட்டு ஒரு எரேசர். இது வந்து பென்சிலில் நம்மளுக்கு எழுதும் போது கை வலிக்கும்ல, இது போட்டு எழுதுனா நம்மளுக்கு கை வலிக்காது. நான் வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெயிண்ட்டுக்கு ப்ரெஷ்ஷு, ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்கேலு, ஒரு பென்னு, அதே ஷார்ப்னர். அந்த க்ரீன் வித் பர்பிளில் இருக்குல்ல அந்த பாக்ஸில், அதனால். அப்புறம் 12 பேஜஸ் ட்ராயிங் புக் கொடுத்துருக்காங்க. அதில் 12 பேஜஸ் இருக்கும். அதில் நம்ம ஏதாச்சும் வரைஞ்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பர்பிள் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி. சரி, இதுக்குள்ளே நம்ம அடுக்கி வைக்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்கேலு,
பென்னு, அப்புறம் இந்த 2 பென்சில், அந்த பர்பிள் கலர் பென்சில் ரொம்ப அழகாக இருக்குது, அதை வச்சுட்டு அப்புறம் இந்த எரேசர், ஷார்ப்னர், அந்த க்ரீன் கலரு ஷார்ப்னர், இதை பாருங்களேன், இந்த பென்சிலில் போட்டு நம்ம எழுதும் போது நம்ம கை வலிக்கவே வலிக்காது, யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் பெயிண்டோட ப்ரெஷ்ஷும் வச்சு மூடிடலாம். அவ்வளோதான் நீர்த்தாரா. வாவ் தியா, உண்டு அழகாக இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட்டு க்ளோரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டு. இதோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீர்த்தாரா. இங்கே பாருங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இதில் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பென்சிலு, பென்னு எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பர்பிள் கலரில் எவ்வளோ க்யூட்டாக அந்த டால் போட்டு 2 பென்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 2 எரேசர் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் இந்த எரேசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி, அப்புறம் இந்த க்ரீன் கலரில் என்ன இது ஃப்ரூட்டு, ஆனால் அது ஃப்ரூட்டு தான். இது ஒரு ஆனியன் எரேசர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் ஸ்கேலு, இது வந்து ஸ்டாம்ப்பு. நம்ம வந்து விளையாடும் போது அந்த ஒயிட் பேப்பர் நோட் இருக்குல்ல, ட்ராயிங் நோட்டு குட்டியாக, அதில் அழகாக வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 4 பேர் நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் போட்டு வச்சுக்கலாம் அதில். அடுத்தது இங்கே பாருங்கள், கிளிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரே கலரில் 2 கிளிட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, பர்பிள், ஆரஞ்ச், அப்புறம் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இத்தனை கலரும் 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. வாவ், கிராஃப்டெல்லாம் பண்ண நல்லா யூஸ் ஆகும், ஜாலி. அப்பா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, அடுத்தது யாரு? பண்டு, நீ கொண்டு வா. இதோ வரேன். இங்க பாத்தீங்களா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, ரெட் கலர்ல அட்ராக்டிவ் கலர்ல இருக்கு. ஸ்பைடர் ஸ்டிக்கரு, இங்க பாருங்க, ஸ்பைடர் பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளார ஜிப்பெல்லாம் வச்சு அப்படி உண்மையாலே பர்ஸ் மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல பார்க்கவே. வாவ், நல்லா இருக்கே. உண்மையாலே காசெல்லாம் வச்சு விளையாடலாம் போல. அடுத்தது வாட்ச். இந்த வாட்ச் தான் கட்டிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் போகும்போது கட்டிட்டு போகலாம், நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது வாட்ச். இங்கே பாருங்கள், ஸ்பைடர் பென்சில் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் அழகாக இருக்குது. அதே ஸ்பைடர் ஸ்டிக்கர் போட்டு எரேசர் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பென்சிலில் போட்டுட்டு அழகாக எழுதலாம், கையே வலிக்காது. ஹோம்ஒர்க் எவ்வளோ கொடுத்தாலும் எழுதி முடிச்சிடலாம் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா. நீர்த்தாரா, இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல. நல்லா தான் இருந்துச்சு பண்டு. சரி, அடுத்தது சிண்டு வந்து கொண்டு வரியா? எடுத்துட்டு வர நீர்த்தாரா. இங்கே பாருங்க, எந்த சிம்பிளாக தான்ப்பா இருக்கும். ஒரு 3 பென்சிலும் 3 எரேசரும் ஒரு ஷார்ப்னரும், அவ்வளோதான். இதோ பாருங்க, எல்லோ கலரில் ஒரு 3 பென்சிலு பொம்மை போட்ட மாதிரி இருக்குது. 3ம் ஒரே மாதிரி இருக்கா. அவ்வளோதான், இந்த 3 பென்சிலு, ஒரு ஷார்ப்னர், ஒரு சைடு ஸ்டிக்கர் ஒட்டி, இது பாருங்க பொம்மை ஸ்டிக்கர் ஒட்டி, சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தது. இது பாருங்க, ஹார்ட்டின் போட்டு ஒரு எரேசர் இருக்கா. அது 3 பென்சிலுக்கும் ஒரு எரேசர் அதில் போட்டு வச்சுக்கலாம். வேணும்னா அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது தப்பாக எழுதிட்டோன்னா. அதே மாதிரி இந்த டால்ஃபின் எரேசர் இருக்கா, அதையும் இந்த பென்சிலில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 பென்சிலு 3 எரேசர் அதில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. எல்லோ கலரும் சூப்பராக இருக்குது, பிரைட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீர்த்தாரா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? டே சிண்டு, உண்மையாலே சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குடா வந்து. சரி நீர்த்தாரா, எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலாம் பண்டு. வாவ், பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அந்த க்ரீன் வித் பர்பிள் பாக்ஸு, கிளிட்டர் பாட்டில்ஸு, அந்த பர்ஸ், அந்த ரெட் கலர் பர்ஸ் பண்டுது, வாட்ச்சு பிரைட்டாக இருக்குது அந்த கலர் பார்க்கவே. இந்த பெயிண்டிங்கு எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், சூப்பர். சரி, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை கொண்டு வந்தீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு நான் கொடுக்க போகிறேன். ஆமாம், இங்கே கிஃப்ட்டே இல்லையே, எப்படி எங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு தருவ தாரா?
ஆமாம் அங்கவை சங்கவை, இங்கே gift இல்லை தான். ஆனால் இப்போ நான் என்னோட மந்திரத்தால் இங்கே வரைய வைக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த gift நான் கொடுக்க போகிறேன். ஹே சூப்பர்ல சிண்டு, ஜாலியே, சீக்கிரம் சீக்கிரம் தாரா. இதோ வர வைக்கிறேன். இதுதான் அந்த கிஃப்ட். லெட் பென்சில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இது ஸ்டாம்ப். என்னால் முடிஞ்ச கிஃப்ட். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு நீர்த்தாரா. இதுலலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டா இப்பயே போய் எடுத்துக்கவா? நான் அந்த யூனிகார்னு அப்புறம் அந்த பார்பிலாம் போட்டிருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கவா நீர்த்தாரா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க அங்கவை சங்கவை. இப்போ நானே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தரேன். நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை தான் வரும். சரி சரி, நானே உங்கள் எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரித்து தரேன். ஹாய், ஜாலி ஜாலி, சீக்கிரம் சீக்கிரம் நீர் தாரா. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் நீர் தாரா, இதில் என்ன நல்லா இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். ஹாய், என்னது இது? யூனிகார்ன் இருக்குது, இந்த பார்பி டால் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, ஃப்ரோசன் டால் இருக்குது, ஸ்பைடர் எங்கே இருக்குது? அதுவும் இது யூனிகார்னு பிங்க் கலரில் அழகாக இருக்குது. இந்த பிடிஎஸ், இன்னொரு யூனிகார்ன் இருக்குது, ஃப்ரோசன், இதோ ஸ்பைடர் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஹே பண்டு சிண்டு, நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பைடரை. அதெல்லாம் நீர்த்தாரா பிரித்து தருவாங்க. அங்கவை சங்கவை, சீக்கிரமா பார்த்துட்டீங்களா? விடுங்க, நீர்த்தாரா பிரித்து தரட்டும். சரி சரிடா பண்டு. நீர்த்தாரா, எப்படி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாருக்குமே ஈக்குவலா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்க? எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு? இனிமே நான் உங்கள் கூட தானே இருக்க போகிறேன். இன்னும் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவ்வளோ கிஃப்ட்டும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஹாய், செம்ம ஜாலியாக இருக்குது கேட்கும் போதே. என்ன கிட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். பாய் கிட்ஸ்.